வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பாக்டீரியல் மெம்பரேன் அண்ட் ஆர்கே மெம்பரேனை பற்றி பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ப்ரோக்ரியாட்டிக் சைட்டோபிளாசம் அண்ட் ரைபோசோம்ஸை பற்றி பார்க்க போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி this video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸை இந்த BuyMote e-shopping ஆப்பில் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BuyMote வெல்கம் கிட்டுன்னு ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. 999க்கு 25 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது வர்த்தாக தோணுது. உங்களுக்கு வர்த்தாக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாப்புலரான பிராண்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான பிராண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோகரியாட்டிக் சைட்டோபிளாசம். ப்ரோகரியாட்டிக் சைட்டோபிளாசம்னா என்னென்னா ஒரு பவுண்டடாக இருக்கும் பிஎம். அது கண்டெயின் இன்க்ளூஷன் பாடிஸ், ரைபோசோம்ஸ், நியூக்ளியர், பிளாஸ்மிட்ஸ் இதெல்லாம் கண்டெயின்ஸ் ஆகிருக்கும். லாக்ஸ் மெம்பரேன், டீலிமிட்டட் ஆர்கனல்ஸ், லார்ஜர்லி வாட்டர். பிஎம் எப்படின்னா வித்தின் எ சிஏ புரோட்டோபிளாஸ்ட் அப்படி இருக்கும். சைட்டோபிளாசம் என்னென்னா மேஜர் பார்ட் ஆஃப் தி புரோட்டோபிளாஸ்ட். சைட்டோஸ்கெலட்டன் ஃபிலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரி சிமிலராக இருக்கும். யூக்ரியாட்டிக்கில் கேரி அவுட் தி சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிசிபேட் இன் செல் டிவிஷன்ஸ். லோக்கலைஸ் ப்ரோட்டீன்ஸ் சர்டன் சைட்ஸில் செல்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி செல் ஷேப்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ரைபோசோம்ஸை பற்றி பார்க்கலாம். ரைபோசோம்ஸ்னால் என்னென்னா when examined with the எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் சைட்டோபிளாசம் ப்ரோக்ரியாட்டிக்ஸ் லாக்ட் ஆகி பேக்ட் ஆகி அது ரைபோசோம்ஸாக லூஸ் ஆகும். அட்டாச் பண்ணுற பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் அதுதான் என்னென்னா ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மேட் ஆஃப் போத் ப்ரோட்டீன் அண்ட் ரைபோநியூக்ளிக் ஆசிட். அதுதான் ஆர்என்ஏ. இது சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசைஸ். சைட்டோபிளாசம் ரைபோசோம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் த ப்ரோட்டீன்ஸ் ரிமைன் வித்தின் தி செல். பிளாஸ்மா மெம்பரேன் அசோசியேட்டட் ஆகிருக்கும். எதில் அப்படின்னா ரைபோசோம்ஸ் ப்ரோட்டீன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அவுட் சைடில். ப்ரோக்ரியாட்டிக் ரைபோசோம்ஸ் ஸ்மாலர் தென் தி ரைபோசோம்ஸ் யூக்ரியாட்டிக் செல்ஸ். ப்ரோக்ரியாட்டிக் ரைபோசோம்ஸ் 70 years ரைபோசோம்ஸு 80 years யூக்ரியாட்டிக்ஸில் இருக்கும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 15 nm by 22 nm by அப்படி இருக்கும். இதோட சப்யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 years சப்யூனிட்ஸாக இருக்கும். 30 to 50 years சப்யூனிட்ஸாக இருக்கும். அப்ராக்சிமேட்லி இது 2.7 மில்லி கன்ஸ்ட்ரக்டட் பண்ணுறாங்க. இது எஸ் இன் 70 yearsல சிமிலர் வேல்யூஸாக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த யூனிட் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியண்ட்டாகவும் மெஷர் தி செடிமெண்டேஷன் வெலாசிட்டியாகவும் சென்ட்ரிஃபேஜில் இது பண்ணுறாங்க. இப்போ நியூக்ளியாய்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நியூக்ளியாய்ட்னா என்னன்னா மோஸ்ட் ஸ்டிக்கிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோக்ரியாட்டிக்ஸ் அண்ட் யூக்ரியாட்டிக்ஸ் இஸ் தி வே தி ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் பேக்டு. யூக்ரியாட்டிக் செல்ஸில் 2 or more குரோமோசோம்ஸாக இருக்கும். அது கண்டெயின் பண்ணியிருப்பாங்க வித்தின் எ மெம்பரேன் பவுண்டட் தி ஆர்கனல் த நியூக்ளியஸ். ப்ரோக்ரியாட்டிக்ஸ் லாக் தி மெம்பரேன் டீலிமிட்டட் தி நியூக்ளியஸ். ப்ரோக்ரியாட்டிக் குரோமோசோம்ஸ் எதை லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பான நியூக்ளியாய்டில் தான் இருக்குது. நியூக்ளியாய்டில் என்னென்னா நியூக்ளியர் பாடி குரோமட்டின் பாடி அண்ட் நியூக்ளியர் ரீஜன் 3 இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ரோக்ரியாட்டிக்ஸ் கண்டெயின் எப்படின்னா சிங்கிள் செல் டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும் ஆஸ் எ டிஎன்ஏ அப்படி சொல்லுவாங்க. பட் சம் ஹேவ் எ லீனியர் குரோமோசோம்ஸ். அது என்னன்னா குரோலா லைஃப் டிசீஸ் இதெல்லாம் டிசீஸை என்னன்னா ஸ்ப்ரெட் பண்ணும். அது சம் ஆஃப் தி விப்ரோ காலரே என்னன்னா 1 the more குரோமோசோம்ஸாகவும் சொல்கிறாங்க. ஈச்சரியா கோலி அப்படின்றது க்ளோஸ் டிஎன்ஏ சர்க்கிளில் இருக்கும். மெஷர்ஸ் அப்ராக்சிமேட்லி 1400 ஆர் அபவுட் 230-700 டைம்ஸ் லாங்கராக இருக்கும் அந்த செல்ஸ். இது வெரி எஃபிஷியன்ட்லி பேக் டு fit within the nuclear. DNA looped collate extremely probably RNA and variety of nucleate proteins. These nuclear proteins called codomains which are conserved with bacteria and archaea. Unlike eukaryotics and some archaea bacteria do not use histone proteins to pack the DNA. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூஷன் பாடிஸ் அண்ட் பிளாஸ்மிட்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.